நேத்து நைட்டே ஆப்பத்துக்கு மாவு எல்லாமே அரைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். முதல்லாம் என் கைக்கு மாவு புளிக்கவே புளிக்காது. பழைய புளிச்ச மாவ சேர்த்து தான் வந்து புளிக்க வைப்பேன். ஆனா, அத வந்து அந்த ஒரு நேரத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நைட் யூஸ் பண்ணோம் அப்டின்னா, மாவு ரொம்பவே புளிப்பா இருக்கும். ஆனா, இப்ப என்னன்னு தெரியல, ஏதோ புளிச்சு வந்துருது. நம்ம பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க வந்து பாப்பாவுக்கு ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சு பழக்கி விட்டுட்டாங்க. அதனால ஆப்போனாலே அவளுக்கு தேங்காய் பால் தான் வேணும். சரி அவளுக்கு பிடிச்சத செஞ்சு குடுத்தோன்னா, கூட ஒண்ணு சேர்த்து சாப்பிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு மட்டும் தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணேன். நான் வந்து பால்ல கூட அவளுக்கு வந்து சர்க்கரை சேர்க்க மாட்டேன். இதில சர்க்கரை சேர்க்கிறனாலயோ என்னமோ தெரியல, அவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. இப்போ ஒரு தடவ ஈவினிங் 4 மணிக்கு ஒரு தடவ ஆப்பம் செஞ்சு தேங்காய் பால் ஊத்தி குடுத்தா வந்து சாப்பிட்டுப்பா. அதனால 2 நேரத்துக்கு அவளுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணியிருந்தேன் சுண்டல் குழம்பு. அதையே வந்து வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். மத்த நேரமெல்லாம் சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடுன்னு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவ கத்திக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நம்ம சொல்லவே வேண்டாம். அவளாவே சாப்ட்டுருவா.